அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். The Chennai Silks in Mega Summer Sale. தற்போது அரசியல் பரபரப்பு இன்னும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக திருமாவளவனுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் எந்த முடிவை எடுக்க போகிறார், தொண்டர்களுடைய முடிவு எடுக்க போகிறாரா, இல்லை உயர்நிலை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏக்கள், அது மட்டும் இல்லாமல் கரண்டாக இருக்கக்கூடிய எம்பிகளுடைய முடிவை கேட்டு பதில் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலையில் நம்மோட நேரலையில் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலானி நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சங்கர், சொல்லுங்க. காலையில இருந்தே நம்ம பல்வேறு கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட், இன்னொரு பக்கம் திருமாவளவன் எப்போ செய்தியாளர் சந்தித்து தன்னுடைய முடிவை அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுக்க போறார் திருமாவளவன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்களுக்கு 2-3 வாய்ப்புகள் இருக்கு. முதல் வாய்ப்பு அவரு தாவேகாவிற்கு வெளிப்படையா அது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றது. இணைப்புல இருக்கீங்களா? கூட்டணியில ஆட்சி கொடுக்கணும் சொல்றது. மூன்றாவது வாய்ப்பு நாங்க தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்க முடியாது, உயர்நிலை செயல் திட்ட குழு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்துதான் நாங்க முடிவு எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய இணைப்புல ஒரு சிறிய கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி செஞ்சுட்டு வருவோம். நம்ம தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். தாவேகா ஆட்சி அமைக்க திருமாவளவன் கண்டிப்பா ஆதரவு அளிப்பார் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேபி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது திருமாவளவன் கண்டிப்பா ஆதரவு அளிப்பார்னு சொல்லி எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க திமுக கேட்கவில்லை அப்படிங்கிற பதிலையும் சிபிஎம் பேபி அவர்கள் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். காலையிலிருந்தே ஒரு பரபரப்பான சூழலாக காணப்படுகிறது. எந்த கட்சி தலைவர்கள் பேசினாலும் திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இன்றைய நாள் காலையிலிருந்தே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். திருமாவளவனுடைய முடிவுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, விஜயும் காத்திருக்கிறார், தாவேகா தலைவர்களும் காத்திருக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆளுநர் மீது தேவையில்லாம பழி சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. பாஜக என்ன நிலைப்பாடு அறிவிக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நேற்று அவங்க அபிஷியலா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க யாருக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போறது இல்லைங்க, நாங்க வாட்டுக்கு நாங்க இருக்கோங்க அப்படின்னு அபிஷியலா நைனா நாகேந்திரன் அவங்க அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. மற்ற திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக 2 நாளைக்கு முன்னாடியே திமுக தலைவர் தெரிவித்து விட்டார். மற்ற தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வராங்க. விசிக ஆதரவு யாருக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு கேள்வியோடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஜெயலானி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. 3 வாய்ப்புகள் சொன்னீங்க, அது மறுபடியும் சொன்னீங்கன்னா நேயர்கள் பார்க்கறக்கும் கேட்கறக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வாய்ப்பு கம்யூனிஸ்டுகள் மாதிரியே தாவேகா அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு விசிக தலைவர் திருமாவளவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது வாய்ப்பு, கம்யூனிஸ்டுகள் எடுத்த முடிவுகளுக்கு மாற்றா நாங்கள் தாவேகா அமைச்சரவையில இடம்பெறுவோம், காங்கிரஸ் மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இரண்டாவது வாய்ப்பு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியானது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க போட்ட நிபந்தனை அப்படிங்கிறது என்டிஏல இருக்கிற எந்த கட்சியோடும் நீங்க கூட்டணி பேசக்கூடாது, மதச்சார்பற்ற சக்திகளை சேர்த்துதான் இந்த ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சிருந்தாங்க. அது கோரிக்கை கிடையாது, அது நிபந்தனை. ஆனா அந்த நிபந்தனையை தாவேகா மீறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கடந்த 2 நாட்களா இருக்கு. ஏன்னா அவங்க அமமுகவை கூட்டணியில சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. அமமுக எம்எல்ஏ காமராஜனுடைய ஆதரவையும் சேர்த்து
தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுச்சு அப்படிங்கிற விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது. கடைசியில வந்து ஒரு மிட்நைட் டிராமா வந்து நடந்தது. அந்த மிட்நைட் டிராமால என்ன நடந்து, உங்களுக்கு என்ன செய்தி வந்து கிடைச்சிருக்கு, என்ன சோர்ஸ், உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன? இல்ல ஆக்சுவலா வந்து நேற்று மாலை ஆளுநரை விஜய் சந்திச்சப்போ ஆதரவு எம்எல்ஏக்களுடைய கடிதத்தை வந்து கொடுத்தார். அந்த பட்டியலில் அமமுக எம்எல்ஏ காமராஜனுடைய பெயரும் இருந்தது. மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல இருந்தது. டிடிவி தினகரன் ஆளுநரை சந்திச்சு அப்படியான எந்த விஷயமே வந்து நாங்க கொடுக்கல, ஏன்னா கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய எம்எல்ஏ வந்து என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, சோ ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட வந்து புகார் கொடுத்திருந்தார். அது கொஞ்ச நேரத்துல வந்து அந்த எம்எல்ஏ காமராஜே வந்து ஆளுநர் மாளிகைக்கு போயிருந்தார். அதுக்கு பிறகு டிடிவி தினகரன் காமராஜ் 2 பேரும் சேர்ந்து வந்து ஆளுநரை வந்து சந்திச்சாங்க. 2 பேரும் சந்திச்சதற்கு பிறகு கிண்டி காவல் நிலையத்துல டிடிவி தினகரனும் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜும் வந்து ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, போர்ஜரி பண்ணிருக்கிறாங்க, அமமுக எம்எல்ஏ கையெழுத்து போட்டதா ஒரு லெட்டரை வந்து போர்ஜரியா ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த கடிதம் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் கிடையாது, காமராஜ் கையெழுத்து போட்டதா ஒரு கடிதத்தினுடைய நகல் தான் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஆளுநர் கிட்ட. சோ அதோடைய ஒரிஜினல் எங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தப்பதான் தாவேக்கா தரப்பு வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. காமராஜ் கையெழுத்து போட்ட வீடியோ வந்து இதுதான், இந்த வீடியோல வந்து காமராஜ் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே வந்து இப்ப தாவேக்காவிற்கு எதிரான ஒரு ஆதாரமா வந்து மாறி இருக்கு. ஏன்னா குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஆளுநருக்கு இருந்ததுன்னா ஆளுநர் வந்து அவங்கள ஆட்சி அமைக்க அழைக்காம வந்து இருக்கிறதுக்கான உரிமை வந்து ஆளுநருக்கு இருக்கு. அதாவது ஆளுநருக்கான அதிகாரம், அந்த டிஸ்கஷன் வந்து ஆளுநருக்கு உண்டு. யாரை ஆட்சி அமைக்க அழைக்கிறது அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து ஆளுநருக்கான டிஸ்கஷனரி பவர்ஸ் வந்து அதிகமா வந்து வெஸ்டா இருக்கு. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது அப்படின்னா ஆளுநர் அவங்களை வந்து ஆட்சி அமைக்க விடாம பண்ணலாம், அதற்கான வாய்ப்பு வந்து ஆளுநருக்கு இருக்கு. ஈவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய ஆதரவை கொடுத்தாலும் அவங்க வந்து ஆளுநர் வந்து ஒரு ஆட்சி அமைக்க அழைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. கடந்த காலங்கள்ல குதிரை பேரத்துல ஈடுபட்ட குற்றச்சாட்டுல பிரதமராக இருந்த நரசிம்மராவுக்கு நீதிமன்றம் வந்து சிறை தண்டனை விதிச்ச வரலாறும் வந்து இந்தியாவில இருக்கு. இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி குதிரை பேரம் தொடர்பான இந்த விமர்சனம் வருது, தொடர்பான புகார்கள் வருது அப்படின்னா இந்த சட்டப்பேரவையை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, பதவி ஏற்காமலே எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கான அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இந்த சினாரியோ போகுமான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. விசிகா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தகவல்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சிறிது நேரத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கான ஆதரவு வந்து விசிகா கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி வந்து இந்த திமுக பிளஸ் அதிமுக அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் வந்து சேர்ந்து அரசமைக்க பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இருவேறு கருத்துக்கள் ஒரே நபர், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் எம்ஏ பேபி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் எம்ஏ பேபி நேற்று வந்து இந்த விஷயத்த சொன்னார். ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் கூட அவருடைய சந்திப்புல அந்த இருந்த மார்க்சிஸ்டுடைய மாநில செயலாளர் சண்முகமோ இல்ல சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியனோ வந்து அந்த விஷயத்த சொல்லல. தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும் தான் ஸ்டாலின் எங்க கிட்ட சொன்னார். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது வந்து எங்களுக்கு செய்திகளா தான் வந்தது. இன்னைக்கு வந்து பேபி வந்து அது ரூமர்ஸ் தான். அதிமுக ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி எடுத்துச்சு, அதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணுச்சுன்றது ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லி நேற்று அவர் பேசினதே வந்து இன்னைக்கு மறுத்து இருக்கிறார். நேற்றுல இருந்து இன்னொரு விஷயம், தலைவர் ஸ்டாலினை சந்திச்சு நேற்று இருந்து இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திச்சு விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து பேசினார். நேற்று இரவு வந்து அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகு திருமாவளவனை முதலமைச்சராக முன்னிறுத்தி ஒரு ஆட்சி இங்க அமைக்கப்பட இருக்கு. திமுக அதிமுக அதே மாதிரி தாவேக்காவை தவிர தாவேக்கா காங்கிரஸ் பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திருமாவளவனை முன்னிறுத்தி இங்க திருமாவளவனை முதலமைச்சராக்கி இங்க ஒரு ஆட்சி அமைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாமக இடம்பெறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. சோ அதுவுமே வந்து சந்தேகத்திற்கிடமான ஒரு முயற்சி தான். இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து கை கூடல, இல்ல ஆளுநர் டிஸ்கஷனை பயன்படுத்துறாரு அப்படின்னா இங்க ஆளுநர் ஆட்சியை நோக்கி மாநிலம் நகர்ற ஒரு சுச்சுவேஷனுமே வந்து இங்க கிரியேட் ஆகலாம். இன்னைக்கு ஒருவேளை விசிகா ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா
தாவேகாவிற்கு வந்து பெரும்பான்மை கிடைச்சிடும், ஆட்சி அமைப்பிற்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிடும். ஐயுஎம்எல்லும் வந்து அவங்க நாங்க கடிதம் கொடுக்கலையோ ஏன்னா ஹவுஸ்ல வந்து எதிர்த்து வாக்களிப்பாங்கன்னு தோணல தாவேகா அரசை எதிர்த்து. ஏன்னா ஸ்டாலின் வந்து இங்க ஒரு அரசு அமையணும் அப்படின்னு சொல்லி ஆளுநரை கேட்டார். சோ அதற்கான முயற்சிகள், அதுக்கு வந்து ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து நேற்று பேராசிரியர் காதர் மைதீன் வந்து வெளியிட்டிருக்கார். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த அரசு அமைஞ்சிருச்சுன்னா இதுக்கு வந்து 6 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து நகரும். ஆனா இந்த அரசு அமையுமா அப்படிங்கறதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வியாவே இருக்கு சங்கர். இப்போ 2வது வாய்ப்பு நீங்க சொன்னீங்க, அதாவது திருமாவளவன் வந்து ஆட்சியில் பங்கு, அதாவது அமைச்சரவையிலையும் வந்து பங்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. ஆனா ரவிக்குமார் அவர்கள் வந்து காலையில் அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாரு, அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார். அஃபிஷியலாக திருமாவளவன் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி வன்னியரசு கூட சொல்லியிருந்தார். இதை நீங்க எப்படி டீகோட் பண்ணுவீங்க? அரசியல்ல வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று ஈவினிங் நமக்கான நியூஸ் அப்படிங்கிறது விசிகாவும் ஐயுஎம்எலும் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்றத நேற்று ஈவினிங்கான நியூஸ். தாவேகா கொடுத்த லெட்டர்லயுமே வந்து இருக்கு, விசிகாவும் ஐயுஎம்எலும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா ஆதரவு கடிதம் கொடுக்கலன்னு விசிகா சொன்னாங்க, ஐயுஎம்எல் வந்து நாங்க ஆதரவே கொடுக்கல, திமுக கூட்டணியில தான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முற்றிலுமாவே மறுத்துட்டாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க அவர் வந்து நாங்க கேட்கலன்னு சொன்னாரே ஒழிய துணை முதலமைச்சராவோ இல்ல அமைச்சரவையிலயோ வந்து விசிகா பங்கெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து ரவிக்குமார் கொடுக்கல. சோ இது நமக்கு முழுமையான அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் இந்த விஷயம் வந்து தெரியும். அங்க ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்கிறது, விசிகாவை பங்கெடுக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து அங்க போயிட்டு இருக்கிறது உண்மைதான். திருமாவளவன் வந்து என்ன நினைச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாம இருக்கிறார். நேற்று மாலை வந்து ஒரு முதலமைச்சரை சந்திச்சிருக்கார், அதற்கு பிறகு சில சந்திப்புகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் வந்து ஒரு விசிகா தலைமை அலுவலகத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அவர் வந்ததற்கு பிறகு அவரை கட்சிக்காரங்கள்ட்ட என்ன சொல்றாரு, ஏன்னா நேற்று வந்து உயர்நிலை குழு கூட்டத்துல முடிவெடுக்கிறதுக்கான முழுமையான அதிகாரத்தை விசிகா தலைவர் தொல் திருமாவளவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுடைய முன்னாள் எம்எல்ஏ எஸ் பாலாஜியும் விசிகா செய்தி தொடர்பாளர் பாவலனும் வந்து இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு சொன்னாங்க. காலையில வந்து இன்னைக்கு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புல அங்க செய்தியாளர்கள் கூட்டத்துக்கு வந்து ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்க உங்களை அபிஷியலா உங்களுக்கு கால் கொடுக்கல, நாங்க அபிஷியலான பிரஸ் மீட் வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அப்போ வந்து இதை சொன்னாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த செய்தியை வந்து அறிவிப்பார், அவருக்கு வந்து நாங்க முழுமையான அதிகாரத்தை வந்து கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது முழுமையா அவங்க அறிவிக்கிற வரைக்கும் வந்து நமக்கு இதுல வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கிளியரான ஒரு இதுல வர முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. இப்போ ஆளுநரை வந்து நேற்று தாவேகா தலைவர் போய் பார்த்தாரு. அப்போ எந்த எண்ணிக்கையை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லிப்பார். ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி அஃபிஷியலாக நாங்கள் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டாங்க, வேற அந்த நம்பர் இடிக்குது இல்லையா? அப்போ எந்த ஆட்களுடைய எம்எல்ஏவுடைய ஆதரவை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ காமராஜ் அவர்களும் மறுத்தார். அவங்க கொடுத்ததா வந்து ஒரு இது வந்து வெளியில வந்தது. அதுல வந்து பார்க்கும்போது வந்து காங்கிரசினுடையது, அதே மாதிரி வந்து சிபிஐ, சிபிஎம், அதுல விசிகா, ஐயுஎம்எல், அமமுக இந்த 3 வந்து இருக்கு. இந்த இததான் வந்து இப்போ டிடிவி தினகரன் நேர்ல போய் பேசிட்டு வந்திருக்காரு, நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த லெட்டர் வந்து ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் இது மேல வந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க விசிகா வந்து லெட்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அமமுக கொடுத்த லெட்டர் வந்து ஃபோர்ஜரியான லெட்டர் அப்படிங்கிற ஒரு கிளைமையுமே வந்து அமமுக பொதுச் செயலாளர் முன் வச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு லீகல் இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்போ இன்னைக்கு திருமாவளவன் ஒருவேளை ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டால் மீண்டும் வந்து ஆளுநரை போய் விஜய் அவர்கள் சந்திப்பாரா? ஆமா, போய் சந்திக்கதான் செய்யணும். சந்திச்சு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோரணும். உரிமை கோரினதற்கு பிறகுதான் அது அடுத்த கட்டத்துக்கு வந்து ப்ரொசீட் ஆகும். ஆதரவு கடிதம் குறித்து வந்து பல்வேறு யூகத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. தாவேகா தரப்புல ஏன் இது வரைக்கும் எந்த ஒரு வந்து செய்தியும் வராம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகா தரப்புல வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து செய்தி வரல. அவங்க கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில இருந்தே தாவேகாவுக்காக மத்த எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கணும்னு சொல்லிட்டு சிபிஐ, சிபிஎம் எல்லாம் வந்து பேசிட்டாங்க. அதே மாதிரி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசு வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு இதுல அவங்க பேசல. ஆளுநரை எதிர்த்து வந்து பேசணும். நேத்து அதற்கான இதை கொடுத்துட்டு வந்து பேசும்போது வந்து அவங்களே சொன்னது, சிபிஐ, சிபிஎம் மாநில செயலாளர்கள் வந்து அவங்க பேசுனது என்னன்னா, விஜய் வந்து இனிமேலாவது பாஜகவையும் ஆளுநரையும் வந்து எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க.
நேத்து தாவேக்கா கொடுத்ததா ஒரு லெட்டர் வந்து வெளியில வந்திருந்தது, ஆளுநர்கிட்ட கொடுத்ததா. அதுலயே வந்து அவங்க விசிகா ஐயுஎம்எல்னுடைய இதெல்லாம் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இணைச்சிருந்தாங்க. பட் ஆனா வந்து லெட்டர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற விஷயமே வந்து வெளியில வந்தது. சோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து திருமாவளவனுடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இன்னொரு வாய்ப்பும் வந்து பேசப்படுது. ஒருவேளை தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேலும் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா சற்று நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அபிஷியலா அவருடைய லெட்டர் பேட்லயே போட்டு வந்து வரக்கூடிய ஆட்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த வாய்ப்பாக என்ன இருக்கிற வாய்ப்பா நீங்க பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து தாவேக்காவுக்கு வாழ்த்துன்னு சொல்லல, அவர் ஆட்சி அமைக்க போற கட்சிக்கு தான் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ இதுல இருக்கிற கீ பாயிண்ட் வந்து இன்னைக்கு 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திச்சு திருமாவளவன் என்ன பேச போறார் அப்படின்றதுதான். திருமாவளவன் பேசினதுக்கு பிறகுதான் இதுல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய வார்த்தைகளை கவனிங்க. அவர் ஆட்சி அமைக்க போற தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்கள்னு சொல்லல, ஆட்சி அமைக்க போற கட்சிக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவருக்கு அவரே வாழ்த்து தெரிவித்துக்கள் சொல்லிக்கிறாரா, இல்ல திமுகவுக்கு சொல்றாரா, யாருக்கு சொல்றாரு? ஒருவேளை பாஜக அரசாங்கத்துக்கே சொல்ல விரும்புறாரா? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலையிலிருந்து பல்வேறு செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் இப்போ வந்து தாவேக்காவுக்கு அவர் சொல்லலை அப்படின்னு அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை புரிந்து கொள்வதா இருந்தால் அவர் வந்து அவர் நான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்ல வராரா, இல்ல திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரா, யார் ஆட்சிக்கு வரணும்னு அவர் சொல்ல விரும்புறார்? அவர் வாழ்த்து கடிதம் யாரை குறிக்குது? இல்ல இப்போ தாவேக்கா இந்த தனிப்பெரும் கட்சி, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுக குறுக்க நிக்காதுன்னா ஆட்சி அமைக்க போற தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுடைய தலைவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேக்காவிற்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா பேரை சொல்லி வந்து எங்கேயுமே வந்து சொல்லல. ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க குறுக்க நிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம விட அதிகமான வாக்குகள் வாங்கின கட்சின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கட்சி பேர் சொல்லாத இடத்துல வந்து அதற்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, வேற ஏதோ ஒரு மூவ் வந்து இருக்கலாம் அப்படின்னு தோணுது. தேவையில்லாம ஆளுநர் இந்த விஷயத்துல நீங்க இழுக்காதீங்க அப்படின்லாம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. பாஜகவினுடைய இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் விவகாரத்துல அவங்க வாட்டுக்கு அவங்க கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க, ஆனா வந்து என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி? ஆக்சுவலி வந்து ஆளுநர் வந்து இந்த விஷயத்துல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா ஆளுநர் தப்பு பண்ணியிருக்கிறார். அவர் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பை இங்க தாவேக்கா கொடுத்திருக்கு அப்படிங்கறதான் தாவேக்காவுக்கு இங்க இருந்த பெரிய சிக்கல். ஆளுநர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா, ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷனுடைய அடிப்படையில அவர் விஜய இப்ப முதலமைச்சராக பதவியேற்க அழைச்சிருக்க முடியும். ஆனா ஆளுநர் அவருக்கு இருந்த டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி தாவேக்கா பண்ண ஒரு தப்பை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார். எப்படின்னா, தனிப்பெரும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு விஜய் கேட்டிருந்தா ஆளுநர் அவரை கூப்பிட்டு தான் ஆயிருக்கணும். அதை விட்டு அவருக்கு வேற வழி இல்லை. ஸ்டில் இப்பவும் கூப்பிடலாம், எனக்கு வந்து கொஞ்சம் 1 நம்பர் தான் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத சொன்னதுக்கு பிறகும் விஜய ஆட்சி அமைக்க கூப்பிடுவதற்கான அதிகாரம் கடமை ஆளுநருக்கு உண்டு. ஆனா இவர் காங்கிரசினுடைய எண்ணிக்கையை மட்டும் சேர்த்துட்டு போய் கேட்டதுனால இது ஒரு தனிப்பெரும் கட்சி கிடையாது, கூட்டணி. ஆனா அந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆளுநர் வந்து நகர்ந்துட்டார். இதுல ஆளுநருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆளுநருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து ஆளுநர் தப்பு பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் தப்பு பண்ணதற்கு ஒரு நியாயமான காரணத்தை வந்து தாவேக்கா வந்து கொடுத்திருக்கிறாங்க. நான் பண்ணது சரிதான் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கான ஒரு காரணம் தாவேக்கா தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இன்னொரு காரணம் இந்த ரைட் வெளியான அந்த வீடியோ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. தனியார் ஹோட்டலில் வந்து திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனாவும் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், தாவேக்காவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், நிபந்தனையற்ற ஆதரவு கம்யூனிஸ்டுகள் மாதிரியே வந்து கொடுக்கலாம். நிபந்தனையற்ற ஆதரவு இவங்க கொடுத்து தாவேக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுன்னா அவங்க வந்து இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, சிபிஐ, சிபிஎம், விசிகா, இவங்களை தவிர்த்து இந்த அரசு வந்து மெஜாரிட்டி இழக்காம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தாவேக்கா பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இல்லைன்னா வந்து அந்த ஆட்சி நித்திய கண்ட பூர்ணாயுசம் தான் இருக்கும். ஒரு தின் மெஜாரிட்டியில 119 அப்படிங்கிற எண்ணிக்கையோட வந்து இருக்கும். அது பட்ஜெட் தாக்கல்ல இருந்து ஒரு மசோதா கொண்டு வரப்படுறது வந்து எல்லா விஷயத்திலயுமே அது தாக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும். சோ அவங்களுக்கு
கம்ஃபர்டான மெஜாரிட்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த இடத்தை நோக்கி தாவேகா வந்து அவங்க நகர்த்திக்க வேண்டியது முக்கியம். இவங்க அரசுல எந்த 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 ஸ்டேக்குமே இல்லாம, நிபந்தனை இல்லாம வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆதரவு வந்து நிரந்தரமான ஆதரவுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. சோ அது வந்து ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்க நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுக்கறதா அவங்களுக்கு நல்லதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா தாவேகாவுடைய எந்த தவறுக்கும் வந்து ஒரு அரசுனா தவறு நடக்கும் அப்படிங்கும் போது அந்த அரசினுடைய தவறுக்கு தாங்கள் பொறுப்பாக கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க நகர வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் வந்து அமைச்சரவையில பங்கெடுப்பாங்க. இன்கேஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிபந்தனை இல்லாமல் விசிகா தன்னுடைய ஆதரவை தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு வழங்குது அப்படின்னா காங்கிரஸ் தாவேகாவினுடைய அமைச்சரவை வந்து அங்க அமைக்கப்படும். மற்ற 3 கட்சிகளும் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிகா 3 பேரும் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. வெளியில இருக்கிற அந்த 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மூலமா அந்த ஆட்சி நகரும். அது அவங்களுக்கு போதாது. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை வாங்குவதற்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை தாவேகா செய்யறதுதான் அமைய போகிற, ஒருவேளை இந்த ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா அமைய போகிற அந்த ஆட்சிக்கு வந்து நன்மை பயக்கும். தாவேகா குறித்து டிடிவி தினகரன் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. இன்னும் வந்து அவங்க ஆட்சிக்கே வரல, அவங்களுடைய ஆணவ போக்கு, திமிர் போக்கு அப்படின்லாம் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. தமிழக மக்களை வந்து ஏமாற்ற பார்க்கிறதா தாவேகா. விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த என்ன நிலைப்பாடுங்கிறத அவர் தெளிவா தெரிவிக்கணும் அப்படிங்கிற போன்ற கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க டிடிவி தினகரனுடைய காலையில பிரஸ் மீட்டை? டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த தாவேகா ஆட்சி அமையுமா அமையாதா அப்படிங்கிறதுக்கு வந்து கீ பாயிண்டா இருக்க போறது, கீ ஃபேக்டரா இருக்க போறது டிடிவியோட பிரஸ் மீட் தான். டிடிவி தான் வந்து இந்த விஷயத்துல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ண போறார். ஏன்னா அவருடைய கம்ப்ளைண்ட்டை ஆளுநர் எந்த அளவுக்கு வேலிடேட் பண்றார் அப்படிங்கிறத பொறுத்துதான் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா என்னுடைய எம்எல்ஏ வந்து எனக்கு தெரியாம இது பண்ணிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு எம்எல்ஏ கையெழுத்தை வந்து ஃபோர்ஜ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்டில் வந்து ஆளுநர் மாளிகையில இவங்க அந்த ஒரிஜினல் லெட்டர் கொடுக்கல. அமமுக எம்எல்ஏ காமராஜ் கையெழுத்து போட்ட அசலான அந்த கடிதம் வந்து ஆதரவு கடிதம் வந்து ஆளுநர் மாளிகையில கொடுக்கப்படல, ஜெராக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஜெராக்ஸ் தானே, ஒரிஜினல் எங்கன்னு தான் சொல்லி இன்னைக்கு டிடிவியும் வந்து கேள்வி எழுப்புறாரு. அப்படிங்கும் போது இது டிடிவி தினகரனுடைய பிரஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையான்றத வந்து தாவேகா வெளியில சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க வந்து முழு மனதோட காமராஜ் வந்து கையெழுத்து போட்டா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அதுதான் குதிரை பேரம். வேற ஒரு கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய கன்சென்ட்டுக்கு மீறி, இப்போ ஆர்டிகல் 10 வந்து ஒண்ணு சொல்லும். இந்திய அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் 10 என்ன சொல்லும் அப்படின்னா அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தினது. கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஆர்டிகல் 10ல தான் இருக்கு. அது ரொம்ப தெளிவா சொல்லும். ஒரு தேர்தலை ஒரு நிலையிலிருந்து சந்தித்த ஒருவர் அந்த நிலையிலிருந்து மாறும்போது அவருடைய பதவி போயிடும். அதுக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தேர்தல்ல நான் ஒரு நிலைப்பாடுல இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறேன். நான் வந்து ஒரு கட்சி, உதாரணத்துக்கு நான் தாவேகாவில இருந்து தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்னா நான் என்னைக்கு தாவேகாவில இருந்து வெளில போக முடிவு எடுக்கிறோம் அன்னைக்கு வந்து அந்த பதவி போயிடும். ஏன்னா மக்கள் எனக்கு நான் தாவேகா வேட்பாளர்னு போட்டிட்டனாலதான் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சுயேட்சைகள் வந்து இன்னொரு கட்சியில போய் சேர முடியாது. ஒரு சுயேட்சை வேட்பாளர் நான் எந்த கட்சியும் சாராதவன், நீங்க இருக்கிற எந்த கட்சியும் இல்லாம எனக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி கேட்டுட்டு ஒருத்தர் ஒரு கட்சியில போய் சேர்ந்தாருன்னா அவர் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியில இருந்து மீறுகிறார் அப்படின்னு அர்த்தம். அது அப்பதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அங்க செல்லுபடியாகும். குதிரை பேரமும் வந்து அதுதான். டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா குக்கர் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய தலைவர் உத்தரவை மீறி இல்ல தலைவரினுடைய நாலேஜ் இல்லாம, நாலேஜுக்கு போகாம ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாருன்னா அது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அது வந்து கட்சி தாவல்ல தான் வரும். இங்க இருக்கிற ஒரு ரிலீஃப் என்னன்னா அமமுகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் கட்சி மாறுறாருன்னா அது வந்து இல்ல தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறாருன்னா அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஆனா காமராஜருக்கு சின்னம் கொடுப்பதற்கு, எஸ் காமராஜுக்கு மன்னார்குடி தொகுதியில குக்கர் சின்னம் கொடுக்கறதுக்கு கையெழுத்து போட்டது டிடிவி தினகரன். சோ இந்த சட்டப்பேரவையில இந்த ஆட்சி அமைக்கிறதுல அவர் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்கு கையெழுத்து போட வேண்டிய அதிகாரம் டிடிவி தினகரன் கிட்டதான் இருக்கே ஒழிய காமராஜுக்கு கிடையாது. அப்படி அதை மீறி டிடிவி தினகரனை மீறி காமராஜ் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது குதிரை பேரம் தான். அது நடந்ததற்கான ஆதாரத்தை தான் தாவேகா வெளியிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை பத்தி வந்து டிடிவி கேள்வி எழுப்பியிருக்கார். அது வந்து காமராஜே இல்ல ஏன்னு சொல்றாரு. காமராஜ் வந்து அது பழைய வீடியோன்னு சொல்றாரு. அது போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கிண்டி காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அது ஏஐ வீடியோவா இருந்தாலும் தாவேகாவுக்கு பிரச்சனை. அது ஏஐ வீடியோ இல்லாம உண்மையான வீடியோவா இருந்தாலும் அவங்க குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வரும். சோ
எல்லாம், அதாவது தங்களுக்கு எதிரான ஒரு விமர்சனத்துக்கான ஆதாரத்தை வந்து தாவேகா அவங்களே கொடுத்திருக்காங்க. குதிரை பேரம் நடக்குதுன்னு டிடிவி போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. குதிரை பேரம் நடக்கிற வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடந்த வீடியோவே வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த வீடியோ வந்து இந்த சினாரியோல வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ராகுல் காந்தி அஃபிஷியலாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடாமல் இருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து எப்படி சிஎம்மா ஒருவேளை விஜய் அவர்கள் பங்கேற்க போறார் அப்படின்னா அவர் தமிழ்நாடு வருவாரா, இல்லை வெறும் ட்விட்டு மட்டும் போட்டுட்டு அமைதியாக அங்கே இருந்துருவாரா? நேற்று மாலை வந்து ஆளுநரை விஜய் சந்திச்சதற்கு பிறகு ராகுல் காந்தியினுடைய சார்ட்டர் ஃபிளைட்லாம் வந்து தயார்படுத்தப்பட்டது உண்மை. டெல்லியில அவர் வந்து தமிழ்நாடு போறாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு காலைல 11:30 மணிக்கு ஸ்வீரிங் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஸ்டேடியத்தை வந்து ரெடி பண்ணாங்க. சோ அப்போ வந்து ராகுல் காந்தி இங்க வர்றதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது உண்மை. அவர் காற்ற இந்த அதீத அக்கறையே தாவேகாவே ஆட்சி கட்டளை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு பெரிய தடையா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இஃப் யூ ஸ்பீக்கிங் பொலிட்டிக்கலி நம்ம அதை அப்படிதான் சொல்லணும். இப்போ அடுத்ததாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ 10ஆம் தேதி வரைக்கும் தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இன்னைக்கு 9ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்போ வந்து இந்த முடிவானது நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? திருமாவளவன் ஒருவேளை இப்போ 10ஆம் தேதி அரசு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்படல அப்படின்னா உடனே வந்து இவங்க கவர்னர் வந்து ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புள்ள ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. குதிரை பேரம் நடந்ததற்கான வாய்ப்பு இருக்கு, இங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ஆளுநர் மாளிகை ரெடி பண்ணிருக்கு. அது மத்திய உள்துறைக்கு அனுப்பப்படும். ஆனா அதற்கு முன்னாடி இந்த ஒஸ்ட் கேஸ் நீங்க வந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சி இங்க அமல்படுத்துறீங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு இந்த மாநிலம் போகுதுன்னா அரசியல் சாசனப்படி அதற்கு முன்னாடி பண்ணப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. தாவேகாவிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல 2வது பெரிய கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்கணும். அதுதான் வந்து ரூல். நீங்க தனிப்பெரும் கட்சியால ஆட்சி அமைக்க முடியல, ஆட்சிக்கான பெரும்பான்மையை காட்ட முடியல அப்படின்னா 2வது பெரிய கட்சிக்கான அழைப்பு வந்து விடுக்கப்படும். அந்த 2வது பெரிய கட்சியும் நாங்க ஆட்சி அமைக்க விரும்பல, இல்ல எங்களால பெரும்பான்மை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆளுநர் அதிமுகவை அழைக்க வேண்டிய அரசியல் சாசன கடமை வந்து அவருக்கு இருக்கு. 3வது பெரிய கட்சிக்கு அவர் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். 3வது பெரிய கட்சியும் நாங்க ஆட்சி அமைக்க விரும்பல, இல்ல நாங்க ஆட்சி அமைச்சாலும் பெரும்பான்மையை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தான் டெம்பரவரியா இங்க வந்து அசம்பிளி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். நீங்க மத்த வழிகள் இருந்தா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படும். அந்த திமுக பிளஸ் அதிமுக, இல்ல தாவேகா பிளஸ் திமுக, தாவேகா பிளஸ் அதிமுக மாதிரியான பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க போட்டு பார்க்கப்படும். அந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே செட் ஆகாது அப்படின்னாதான் மறுபடியும் இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து கண்டினியூ பண்ணப்படும். அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணப்படும் அப்படின்றது வந்து ஒன்றிய அரசினுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு உட்பட்டது. 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். 6 மாதத்துல தேர்தலை அறிவிச்சாலும் அறிவிக்கலாம், இல்ல 3 வருஷம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியிலேயே இந்த மாநிலத்தை வச்சிருந்து 2029 நீங்க வந்து மக்களவை தேர்தல் நடத்துற மாதிரியான விஷயங்களையும் வந்து நடத்தலாம். நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. இங்க யாராலையும் வந்து ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து இது நகர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அரசியல் கட்சிகள் தங்களுடைய முடிவுகளுக்கான காரணமா இதையே சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க ஒரு மாற்று ஏற்பாடு பண்றோம். திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதிர்கட்சியாக அமர்வதற்கு தான் நாங்க விரும்புறோம், ஆனால் மாநிலத்தினுடைய நலன் கருதியும் திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் அப்படின்றதுக்காகவும் சில முடிவுகளையுமே கூட வேறு முடிவுகளையுமே எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு உள்ள பயன்படுத்தினதா வந்து செய்திகள் வந்து வெளியாச்சு. அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். The Chennai Silks in Mega Summer Sale.